மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் சேதுபதி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சேதுபதி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை அருப்புக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட உச்சிசாமி கோவில் தெரு பகுதிகளில் உள்ள 13 வீதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒவ்வொரு வீடாக நேரில் சென்று வாக்காளர்களை சந்தித்த சேதுபதிக்கு அப்பகுதி பெண்கள் உற்சாகமாக ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்களிடையே உரையாற்றிய அவர், இந்த முறை தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்கள் பகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தான் ஓடோடி வந்து முதல் ஆளாக நின்று தீர்த்து வைப்பேன் என உறுதியளித்தார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கிய அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். சோளிங்கர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் மனைவி கண்முன்னே கணவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அடுத்த பள்ளமங்கலம் கிராமத்தில் வசிப்பவர் திருமலை. இவருக்கு திருமணமாகி அமுதவள்ளி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் அமுதவள்ளி ஆசிரியர் பணி செய்து வருவதால் திருமலை அவரை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் பானவரம் அருகே உள்ள பள்ளமங்கலத்தில் இருந்து சோளிங்கர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பாளையம் செல்லும் குறுக்கு சாலை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது பின்னாடி வந்த லாரி திருமலையின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் திருமலை லாரியின் சக்கரத்தில் சிக்கி மனைவியின் கண்ணெதிரே உயிரிழந்தார். அமுதவள்ளி நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர தமிழர்களின் சுயமரியாதையை காக்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என மதுரை பிரச்சாரத்தில் கனிமொழி எம்பி கேட்டுக்கொண்டார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சருமான PTR பழனிவேல் தியாகராஜனை ஆதரித்து கனிமொழி எம்பி மதுரை சின்னாத்திடல் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய கனிமொழி திமுக ஆட்சியில் செய்த பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். மேலும் எதிர்கால திட்டங்களாக மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் மரபு நடை, வெள்ளக்கல் பகுதியில் பயோ மைனிங் திட்டம், மதுரையில் செம்மொழி பூங்கா, இளைஞர்களுக்கான முதல்வர் படைப்பகம் போன்றவற்றை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர மாநில உரிமைகள் பாதுகாக்க தமிழர்களின் சுயமரியாதையை காக்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பகுதியில நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நெருக்கம் மரபு நடை ஒன்று தொடங்கப்படும். வெள்ளக்கல் பகுதியில விரைந்து முடிக்கப்படும். மதுரையில ஒரு செம்மொழி பூங்கா உருவாக்கி தரப்படும். முக்கிய வீதிகளோட நடைபாதைகள் சீரமைக்கப்படும். மல்டிலெவல் பார்க் மிக போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக வண்டிகள் நிறுத்தப்படுவதை தவிர்க்க மல்டிலெவல் பார்க்கிங் உருவாக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் சமூக நல கூடங்கள் உருவாக்கப்படும். இளைஞர்களுக்காக முதல்வர் படைப்பகம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உருவாக்கி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியில் தாவேக தலைவரின் பிரச்சாரத்தின் போது காவல்துறையின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தது என CTR நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் தாவேக திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், செல்லும் இடமெல்லாம் 80% அதிகமான மக்கள் விசில் சின்னத்திற்கே வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் வரும் 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் இதனை எதிரொலிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் வருகை குறித்து பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் மட்டும் ஆன்மீகம் மற்றும் தமிழ் உணர்வுகளை பேசுவது மக்களிடம் எடுபடாது என்ற அவர், அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதித்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் திமுகவும் பாஜகவும் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வேண்டுமென்றே இடையூறு செய்ய அனுப்பப்படுகிறது என்றும் இதுபோன்ற செயல்களை காவல்துறை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இப்ப இந்த சாலைக்கு நீங்க இந்த பின்னாடி இருக்கிற GHக்கு போறணும்னா சுத்தி வரலாம். இப்போ இந்த சாலையை நீங்கள் கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சாலையாக இருந்தாலும் அங்கே கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும்.
அதே நேரத்தில் நீங்கள் சுற்றி போகணும்னா 10 நிமிஷத்தில் போயிடுவீங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி பல ஆம்புலன்ஸுகள் உள்ளே அனுப்பப்பட்டது, எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடையூறு செய்யும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யப்படுறதுனால தான் இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் ஒரு சந்தேகத்தை தான் அன்றைக்கி இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க திமுக என்னென்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்தை நடுவில் 10 ஆம்புலன்ஸ் விடுறது, 10 ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு முழுசாக முழுதாக போதையோடு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சி தான் அன்றைக்கி எங்களுடைய நிர்வாகிகள் அப்படி வந்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்களை காப்பாற்றி அனுப்பியது அங்கிருந்த காவல்துறை. ஸோ இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை தெரிஞ்சுட்டு அவங்க வந்து எலெக்ஷனுக்காக சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. நாங்கள் சொல்வது இது மாதிரியான இடையூறை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அனுப்பப்படும் வாகனங்களை தான் சொல்ல, மற்றபடி பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. தற்போது உள்ள காலத்திற்கு நடிப்பவர்கள் தேவையில்லை, போராளிகள் தான் தேவை என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னியரசு போட்டியிடும் நிலையில் நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர் MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய MRK பன்னீர்செல்வம், தற்போதைய காலத்திற்கு நடிப்பவர்கள் தேவையில்லை என்ற அவர், போராளிகள் தான் தேவை என்றும், நடிப்பவர்கள் வாக்குகளை வாங்கி நம்மை ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள் என விஜயை சாடி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும்போதே முதலமைச்சர் கனவில் வருபவர்கள், பிளாக்கில் டிக்கெட் விற்றவர்கள், வரி கட்டாதவர்கள் நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டார்களா என கேள்வி எழுப்பினார். ஆக சொகுசாக வாழ்ந்தவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், பிளாக் பணம் வாங்குறவன், இப்பயே வரி கட்டாதவன், வரியை கட்டாது ஏமாத்துறவன், நாட்டை ஏமாத்துறவன், இப்போ நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டான்ல, நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டான். இங்கே சினிமாவில் 60 வயசு, இப்போ அவங்களுக்கு 50-55 வயசு, இப்போ பார்த்தா 30 வயசு பசங்க, 20 வயசு பையனே நடிச்சுட்டு. ஆக கலாச்சார சீரழி இது பெண்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு இங்கே வந்து பெரிய ஊடகமாக இருந்தாலும் செய்தித்தாள் வந்து ஒருத்தருடைய மனைவி அவர் விவகாரத்தை கேட்டு வீடு கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமந்த அன்னைக்கு அன்றைய தினமே இன்னொரு பெண்ணுடன் இன்னொரு பெண்ணும் ஒரே ட்ரெஸ்ஸில் கணவன் மணி போல இந்த செல்கிறாண்டா நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அவர் தான் என்ற ஒரு அங்கீகாரத்தை செலுத்திய தலைவர். சென்னை RK நகரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை கௌதமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை, நாகூர் தோட்டம் மற்றும் பல்லவன் நகர், திடீர் நகர், பவர்குப்பம் மற்றும் தண்டையார் நகர் ஆகிய பகுதிகளில் RK நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் RS ராஜேஷை ஆதரித்து அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் கௌதமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மற்றும் வியாபாரிகளிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்த அவர் உணவு கடைக்கு சென்று வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். அதிமுக வந்து அனைத்து தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி, என்னைக்குமே அப்படியே இருந்திருக்கு. அந்த நோக்கத்துல புரட்சி தலைவர் அது உருவாக்கி இருக்காரு. அம்மா வந்து அது அப்படியே தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் இப்போ அதே பாதையில செயல்பட்டு இருக்காரு. அந்த 8000 ரூபாய் வந்து திமுக வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேணாலும் திமுக வந்து 8000 ரூபாய் வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஏங்க இப்போ இது வந்து அவருடைய சில திட்டங்கள் நீங்க பாக்குறீங்கன்னா அது ஒரு சிலர் வந்து லாட்டரி அடிப்படையில் கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ பெண்களுக்கான உரிமை தொகை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராது. அதே வீதியில இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு வரும், அடுத்த வீட்டுக்கு வராது. அது என்ன லாட்டரி சீட்டா எடுக்கிறாரு? அவங்க பாட்டுக்கு உட்காந்து இவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு அன்னைக்கு வேண்டாம், இவங்களுக்கு 2000 கொடுத்தா அவங்களுக்கு 1000 நீக்கலாம். இந்த மாதிரி இது வந்து மக்களுக்கான ஒரு திட்டம் இல்லைங்க. மக்கள் நலன் காக்கக்கூடிய திட்டம் இல்லை. இது மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சி இல்லவே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.